கம்பீர் ராவ் லக்ஷ்மணின் இந்திய அணியின் தலைமை கோச் மாற்றமா? பிசிசிஐ சொன்ன அதிரடி விளக்கம் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஓவர்சீஸா இருக்கட்டும் இல்ல இந்தியன் சாயிலா இருக்கட்டும் கம்பீர் தலைமையில சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கௌதம் கம்பீர இந்தியாவோட கோச்ல இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் தங்களோட கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட் 2 டேஸா பாத்தீங்கன்னா இந்தியன் கோச்சான கௌதம் கம்பீர் ஸ்டெப் டவுன் பண்றதாகவும் அது மட்டும் இல்லாம ஃபார்மர் இந்தியன் டெஸ்ட் லீஜெண்டான விவிஎஸ் லக்ஷ்மன் இந்தியாவோட அடுத்த கோச்சா டேக் சார்ஜ் பண்ண போறதாவும் ரெப்யூட்டட் டிவி சேனல்ஸ் மற்றும் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஃபிளாஷ் நியூஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் உண்மையான்னு சொல்லி கேட்டதுக்கு பிசிசிஐ செக்ரட்டரியான தேவஜித் சாய்கலா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா கோச்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லங்க. கௌதம் கம்பீர் தான் தொடர்ந்து ஹெட் கோச்சா செயல்பட போறாரு. எதுக்கு இந்த மாதிரி ரெப்யூட்டட் டிவி சேனல்ஸ் மற்றும் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க எனக்கு தெரியல. கம்பீர் தலைமையில இந்திய அணி நல்லா செயல்பட்டு வருது. அடுத்து T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதை பத்தி மட்டும் பேசினா போதும்னு சொல்லிட்டு பிசிசிஐ செக்ரட்டரியான தேவஜித் சாய்கலா சொல்லியிருக்காருங்க.